அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். பாவம் விஜயும் மல்லியும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. அவங்களால நிம்மதியா கொஞ்ச நாள் கூட வாழ முடியல. அதுக்குள்ள இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு வழியா சுடரோட சோழி முடிஞ்சது. இதுக்கப்புறமாவது நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சா அதுதான் பெரிய பிரச்சனையாவே வந்து நிக்குது. மல்லியும் எல்லார்கிட்டையும் பேசி விஜய் எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சும்மா இல்லாம இந்த ராஜி இந்த கேஸை எப்படியாவது மல்லி மேல திருப்பி விடணும் அப்படின்றதுக்காகவே சுடரை கொலை பண்றதுக்கு முக்கியமான காரணம் உனக்கு மட்டும்தான் இருக்கு, எங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு தேவையே இல்லை, ஆனா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணவளே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பழியெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம மல்லி மேலதான் இந்த ராஜ்யமா போட்டுட்டு இருக்காங்க. பட் அப்படியும் மல்லி பேசல, இவங்க கூட எல்லாம் பேசி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அடுத்த காரியத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கடையில போய் மல்லியோட கத்தி காமிச்சாங்கல்ல போலீஸ், அந்த கத்தியை வச்சு யாராவது வாங்கினாங்களா, இந்த கத்தி எங்க இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொலைக்கு உண்மையான காரணம் யாரு, அந்த கொலை பண்ணவங்க யாருன்றத மல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல விஜயமும் ஜாமீன்ல எடுக்கணும்ல, அதனால வக்கீல் கிட்ட பேசி நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விஜய ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக கேக்குறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இல்லாம கொலை கேஸ்ல அப்படிலாம் உடனே ஜாமீன்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா, தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வக்கீலும் எவ்வளவோ பேசுறாங்க, நம்ம மல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. விஜய எப்படிதான் மல்லி காப்பாத்த போறாங்க, அதே நேரத்துல இந்த கொலைக்காரி யாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உன்னை தவிர அந்த சுடரை கொலை பண்றதுக்கான நோக்கம் இங்க வேற யாருக்குமே இருக்க முடியாது. அவரை ஜாமீன்ல எடுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மர்டர் கேஸ்ல உடனே ஜாமீன் தர முடியாது. மல்லி 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 மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.